அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த முறை நம்முடைய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அது ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 90 விழுக்காடுகள் 95 விழுக்காடுகள் தாண்டி நம்முடைய மாநிலத்தில் மாணவர்கள் மிகப்பெரிய அளவிலே தேர்ச்சி பெறுகிறார்கள். அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். கல்வி அறிவு அப்படிங்கிறதுல சுதந்திரத்துக்கு முந்திலாம் ரொம்ப பின்தங்கி இருந்தோம். இப்பொழுது பிரம்மாண்டமான வளர்ச்சியை ஆண்டுதோறும் நம்முடைய சமுதாயம் கண்டு வருகிறது. இதில் பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா அது நல்லாவே இருக்கு. தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். தோல்வி அடைந்த மாணவர்கள் இந்த தடவை பாஸ் பண்ணலை அப்படின்றதும் அப்படிப்பட்டவர்களும் இருப்பாங்க, அது தவிர்க்க முடியாது. ஆனால் இதில் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா? நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்களுக்கு தேர்வு நேரத்தில் தவிர்க்கவே முடியாத ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடும். அந்த நேரம் பார்த்தா உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லை அந்த நேரம் பார்த்து தான் வீட்டில் ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு கஷ்டமான சூழல் ஏற்பட்டுரும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. இல்லை சில பிள்ளைகள் அந்த நேரம் பார்த்து எங்கேயாவது வெளில போகிறப்போ ஏதாவது விபத்தில் ஏதாவது மாட்டிக்குவாங்க, இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது விபத்து. அது மாதிரி இவங்க எல்லா வகையிலையும் மிகப்பெரிய அளவில் கல்வியில் தேர்ச்சி பெற தகுதி உள்ளவர்களாக இருப்பாங்க இந்த பிள்ளைங்க. ஆனால் உரிய நேரத்தில் நம் கட்டுப்பாட்டையும் மீறி நடக்கிற பல விஷயங்கள் நடந்து பின்தங்க வச்சிரும். இது வாழ்க்கையிலேயே கூட எல்லாருக்கும் உண்டு. திருமணம் ஆகியிருக்கும் அந்த பெண்ணுக்கு, இல்லை திருமணம் நிச்சயமாகி இருக்கும். கல்யாணம் நடக்க போகிற ஒரு வாரத்துக்கு முன்னால் எதிர்பாராமல் ஒன்று நடந்து அந்த மாப்பிள்ளை ஏதோ ஒரு விபத்தில் மாட்டிக்குவார். கையோ காலோ பெரிய அளவில் நிரந்தரமான ஒரு இழப்பு ஏற்பட்டுரும். இல்லை இந்த பெண் பத்திரிக்கை கொடுக்க போகிறப்போ ஏதோ ஒன்று ஏற்பட்டுரும். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா காலையிலேயே இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் கேட்க வேண்டியிருக்குன்னு. இந்த வார்த்தையை கேட்குறதே கஷ்டமாக இருக்கிறப்போ அவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? ஆனால் மன்னிக்கணும், இதுவும் வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒரு பகுதி. சில காரணங்களுக்காக சில தோல்விகள் ஏற்படுதுன்னா அதை புரிஞ்சுக்கலாம். கடுமையாக உழைத்தார்கள், வெற்றி பெற்றார்கள் அப்படின்னாலும் அது புரியுது. ஆனால் இந்த மாதிரி நாம் எந்த வகையிலுமே பொறுப்பேற்க முடியாத ஒரு விஷயம், ஆனால் ஒரு மிகப்பெரிய சுமையாக மாறுகிறது. என்ன பண்ணுறது? அதுவும் ஒரு பகுதி தான்றாங்க வாழ்க்கையில். நீங்கள் நம்ம ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ராமரை விட ஒரு நல்லவர் ஒருத்தர் உண்டா? அவரை 14 வருஷம் காட்டுக்கு போ அப்படின்னு ஒரு அம்மாவே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவர் என்ன தப்பு பண்ணார்? பாண்டவர்கள் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? நம்ம காந்தியடிகள் அவர் என்ன தப்பு பண்ணார்? அவரை ஒருத்தன் சுட்டு தள்ளிட்டான். நாம் எதிரே பாராத ஒரு பெரிய இழப்பு எதிர்பாராத திசையில் தவறான ஒரு காரணத்துக்காக நடக்கிறது அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய பேர் உண்மைகளில் அதுவும் ஒன்று என்பதுதான் வாழ்வை ஆராய்ச்சி செய்கிற அறிஞர்கள் தருகிற விளக்கம். நான் காரணம் இல்லைங்க, நீங்கள் காரணம் இல்லை தான். இதுக்கு என்ன பண்ண முடியும்? பியாண்ட் அவர் கண்ட்ரோல் சர்டன் ஃபோர்ஸஸ் ஆர் ஆல்சோ ஆப்ரேட்டிங் அப்படின்னு ஓஷோ சொல்லுகிறார். ஓஷோ சொல்கிறது என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியுது. என் கட்டுப்பாட்டிலே இல்லை. இன்டர்வியூவுக்கு அரை மணி நேரம் முன்னால் இருக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு ஒரு தம்பி புறப்படுறாரு. அன்றைக்கின்னு பார்த்து மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கிட்டு 1 மணி நேரம் தாமதமாக போகிற மாதிரி ஆயிடுது. இதுக்கு என்ன செய்ய முடியும்? அது அந்த வேலை கிடைக்கல அப்படின்னு தான் விட்டுறணும். ஆனால் இயற்கை இப்படி ஒரு வகையில் ஒரு கதவை மூடினால் நமக்கு இன்னொரு கதவு ஏதோ ஒரு இடத்தில் நிச்சயம் திறக்கும், சந்தேகம் இல்லை. சில திரைப்பட நடிகர்கள் கூட பார்த்துருக்கலாம், அவங்க திரைப்படம் இயக்கிறதுக்காகத்தான் முதல்ல வந்திருப்பாங்க. நம்முடைய நடிகர் பார்த்திபன் இருக்கிறாரே, நம்முடைய இயக்குனர் பாக்யராஜ்கிட்டக்க அசிஸ்டண்ட்டாக இருந்தார். ஆனால் அவர் திரைப்படத்துக்குள்ளே வந்து பெரிய கதாநாயகர்கள் வரிசையில் அவர் இடம்பெற்று விட்டார். பார்த்திபன் அவர் இயக்கவும் இயக்குவார், நடிக்கவும் நடிப்பார், கவிதை எழுதுவார், கதை வசனகர்த்தாவாகவும் செயல்படுவார். பல திறமைகள் அவர்கிட்ட உண்டு. ஆனாலும் ஒரு பார்த்திபன் அப்படின்னா ஒரு திரைப்பட நடிகர் அப்படின்றது நம்முடைய மனக்கண் முன்னால் வருவது மாதிரி அவங்க எதிர்பார்த்து தொடங்குவது ஒன்று, வேறு ஒன்றிலே அது சார்ந்து வெற்றி கொடி கட்டுகிறார்கள். வாழ்க்கை சில சமயம் அது மாதிரி மடைமாற்றம் செய்யும். அப்போ தான் கொஞ்சம் விழிப்போடு இருக்க வேண்டும். மனம் தடுமாறவோ சலனப்படவோ கூடாது. ஒருத்தர் கனவு காண்றார். டெல்லியில்
குதிரை வியாபாரின்னு வச்சுக்கோங்களேன், குதிரை வண்டிக்காரர். அவருக்கு ஒரு நாள் கனவு வருது. ஒரு வீடு, அந்த வீட்டு முன்னால் 2 தென்னை மரம், அந்த தென்னை மரத்துக்கு அடியில் ஒரு பானை நிறைய தங்க நாணயங்கள்லாம் இருக்கிறதா ஒரு கனவு வருது. கனவு யாருக்கு தான் வராதுன்றீங்களா? அவரும் அதே மாதிரி நினச்சி விட்டாருங்க. ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் அவர் கனவுல ஒரு வீடு, வாசலில் 2 தென்னை மரம், தென்னை மரத்துக்கு அடியில் பானை நிறைய தங்க நாணயங்கள். என்னடா இது இப்போ தான் நான் இப்போ பார்த்தா மாதிரி இருக்குதே அப்படின்னா 2 நாளைக்கு முன்னால் தான் வருது. அது ஆக்ஷன் ரீப்ளே. நல்ல திரைப்படங்களை டிவியில் திரும்ப திரும்ப போடுவாங்களே, அது மாதிரி ஆக்ஷன் ரீப்ளே. இது ஏதோ நம்ம அதை நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதுவே திரும்ப கனவாக வந்துருச்சு அப்படின்னு விட்றாருங்க. திரும்ப ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் அதே கனவு. ஆகா, இது ஏதோ ஆண்டவனே நமக்கு சொல்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு இவர் அந்த வீடு 2 தென்னை மரம் இது மாதிரியான அமைப்போடு எங்கே இருக்குது, பக்கத்தில் ஒரு மசூதி, அதை சொல்ல விட்டனே, பக்கத்தில் ஒரு மசூதி வேறு இருக்குது, இந்த அடையாளங்களோடு எங்கே இருக்குது, நமக்கு தங்க நாணயம் கிடைக்கணும்னு இறைவன் திட்டமிட்டிருக்கிறான் போல இருக்குது அப்படின்னு நினச்சி இவர் தேடிக்கிட்டு புறப்படுறார். அதே நேரம் கேரளாவில் ஒருத்தர், அவர் செருப்பு தேய்க்கிறவர், அவருக்கு ஒரு கனவு வருதுங்க. இதே மாதிரி ஒரு வீடு, வாசலில் 2 வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் தங்க நாணயங்கள் பானை நிறைய, பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம். அவர் என்னடா இது அப்படின்னு விட்டார். அப்புறம் 2 நாள் கழித்து திரும்ப இதே மாதிரி அவருக்கு ஒரு கனவு வருது. வீடு, வாசலில் வேப்ப மரம், பக்கத்தில் பள்ளிக்கூடம், அடியிலே தங்க நாணயங்கள் இருக்கிற ஒரு பானை. மறுபடியும் வருது. இந்த டெல்லியை சேர்ந்த குதிரை வண்டிக்காரரும் அந்த கேரளாவை சேர்ந்த நம்ம செருப்பு தைக்கிறவரும் புறப்பட்டாங்க. இது எங்கே இருக்குது, நமக்கு ஏதோ சூசகம் கிடச்சிருக்குடா அப்படின்னு அவர் புறப்படுறாங்க. பல இடங்களில் சுற்றி எங்கெங்கேயோ போகிறாங்க. ஒரு நாள் ரயில் பயணத்தில் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. ஏதோ பேச்சு வாக்கில் யார் எங்கே போகிறீங்கன்னப்போ, இல்லைங்க திரும்ப கனவு வந்தது, எனக்கு வீட்டு வாசலில் ஒரு வீடு, வாசலில் 2 தென்னை மரம், பக்கத்தில் மசூதி, அடியில் ஏராளமான தங்க நாணயங்கள் இருக்கிற பானை அப்படின்னு ஒன்று. இவர், யோ என்னையா சொல்கிற, அது கொச்சினில் இருக்குயா, எங்கள் ஊரில் தான் அப்படி ஒரு இடம் இருக்குது, அங்கே போ அப்படின்னு அந்த விலாசத்தெல்லாம் சொல்கிறார். நீங்கள் எங்கே புறப்பட்டீங்கன்னு இவர் சொல்கிறாரு. எனக்கு இதே மாதிரி கனவு வந்தது, வாசலில் 2 தென்னை மரம், ஒரு வீடு, பக்கத்தில் மசூதி. அண்ணே என்னண்ணே இப்படி சொல்கிறீங்க, நம்ம டெல்லியில் தானே அது இருக்குது அப்படின்னு இவர் விலாசத்தை கொடுக்குறார். இவர் போய் அந்த இடத்துல தேடி பார்த்தா அந்த பானை நிறைய தங்க நாணயத்தை அவர் எடுக்கிறாரு. இவர் இதே மாதிரி டெல்லிக்கு வந்து இவர் எடுக்கிறாரு. 2 பேரும் புறப்பட்டு வீடு திரும்புகிறப்போ வழிப்பறி கொள்ளைக்காரர்களிடம் இவர்கள் அதை பறிகொடுத்து விடுகிறார்கள். திரும்பவும் அலைஞ்சு திரிஞ்சு, வருடக்கணக்காக அலைஞ்சு திரிஞ்சு மீண்டும் வருத்தத்தோடு வீட்டுக்கு திரும்பினார்கள். அவரவர்கள் வீட்டுக்கு திரும்பினார்கள். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அவங்கவங்க வீட்டு வாசல்லையே ஒரு பானை நிறைய இருக்கிறது. இவர் தேடிக்கிட்டு போனது அவர் வீடு தான், அவர் தேடிக்கிட்டு போனது இவர் வீடு தான். கேரளாக்காரருக்கு டெல்லி வரைக்கும் வந்திருக்கிறாரு. இந்த டெல்லி குதிரைக்காரரு கேரளாக்காரர் வீடு வரைக்கும் போயிருக்கிறாரு. 2 பேருக்குமே அவங்கவங்க வீட்டு வாசல்லையே தங்க நாணயங்கள் இருக்கிற புதையல் இருக்கிறது. எங்கெங்கோ தேடி அலைந்திருக்கிறார்கள். அதே போலத்தான் உங்கள் வீட்டு வாசலில், உங்கள் மனம் என்கிற வாசலுக்குள்ளே சென்று பாருங்கள். தங்க நாணயங்கள் திறமைகளாக ஒளிவிட்டு கொண்டிருக்கின்றன. சிற்சில தோல்விகளுக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்காதீர்கள். உள்ளுக்குள் தேடி பாருங்கள். உங்கள் திறமைகள், உங்கள் ஆற்றல்கள் என்கிற நாணயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. நாணயமான வழியிலே அதை எடுத்து செலவழியுங்கள். வெற்றியை வரவாக வையுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.